வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் வந்து வெயில் கொளுத்துது. அதனால் வந்து நான் தயிர் சாதம் செஞ்சு காட்டுறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு வந்து அரிசியை வந்து வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்குறோம். சாதத்தில் வந்து நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த தயிருக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்போ வாங்க தாளிச்சு காட்டுறேன். 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். உளுத்தம்பயிறு போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். உடனே சாப்பிட்றதா இருந்தால் காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. எங்கன்னா நம்ம வெளியில் போகிற மாதிரி நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்களா, அப்போனா பச்சை மிளகா போட்டுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா காஞ்ச மிளகா போட்டோம்னா அதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஒரு சிவப்பாக இருக்குங்களா, அது என்ன சொல்லுவாங்க, அது எல்லாம் அப்படியே அந்த சாப்பாட்டில் வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அந்த சாதத்தை வந்து அப்படியே சிவப்பாக ஆகிக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்வேன். உங்கள் இஷ்டம். ஆனால் நான் அப்புறம் தான் செய்வேன். இஞ்சி போட்டுங்கன்னா இப்போ கொஞ்சோண்டு கேரட்டு, இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் என் பிள்ளைங்களுக்கோசரம் போடுறேன். அவ்வளோ தான். இது இப்போ இதில் ஊற்றேன். ஏன்னா நான் கேமரா இங்கே வச்சு இது பண்ணுறது வரைக்கும் அதில் தீஞ்சிட்டு போன்னு எட்டை எடுத்து வச்சேன். அதனால் அப்படி சத்தங்க இல்லை. தேவையான கொத்தமல்லி கீரை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் அழிவாக வடிக்கணும். ரொம்ப விதையாக இருந்தாக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். எதுக்கு இந்த பால் ஊற்றுறேன்னாக்கா, வெயிலில் வந்து சாப்பாடு வந்து புளிப்பாகிடும். அதனால் பால் ஊற்றுவோம். அது இல்லாத நல்லாயிருக்கும். பால் ஊற்றி செஞ்சாக்கா சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். தையல் கிளாஸுக்கு போகல நம்ம காலையில் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு மதியானம் சாப்பிடுவோம். அப்போ நம்ம ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்களா, அப்போ வீணாக போயிடும். அதனால் பால் ஊற்றி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது தயிர் சாதம், ஏன்னா அப்படியே எரிவிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் உடனே சாப்பிட போகிறேன். அதனால் வந்து இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலையும் போட்டுங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரியல், சுரக்காய் பொரியல், தயிர் சாதம், அப்பளம், மோர் மிளகா, கொத்தரவங்காய் வத்தல். பிடிச்சிருக்குதுங்களா? பாருங்கள். ஏன்னா இது பெரிய சேர்த்து தட்டு. இதில் வந்து நான் இப்படி தான் காட்ட முடியும். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.